இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட ஒரு பாண்டு பார்க்க தான் வந்திருந்தோம். நேச்சுரலாக ஒரு பாண்டு வந்து செட் பண்ணியிருந்தான். ரொம்ப நாளாகவே என்னை கூப்பிட்டுட்டு இருந்தான் பாண்டை பார்க்குறதுக்கு. நான் இன்னைக்கு தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நீட்டாகவும் செட் பண்ணி வச்சுருக்கோம். பாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் ஏரியா வந்து ஓரளவு அமையும் எல்லாமே வந்து ஓனாக மேக் பண்ணி வச்சுருக்கான். பட் இதில் இப்போதைக்கு வந்து மணிலா வாத்துமே விட்ருக்கான். மணிலா வாத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அங்கே வந்து எல்லாமே வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. மொத்தமே ஒரு 14 வாத்து உண்டு. இப்போ ஒரு 3 மட்டும் தான் இருக்குது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கில் இருக்குது. மணிலா வாத்து எல்லாருக்குமே தெரியும். அது எக் வச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடையில் இருக்கும். இந்த பாண்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷு, கப்பீஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொய்க்கா இருக்குது. அதே மாதிரி நாட்டு மீன், கொண்ட மீன் இதெல்லாமே நம்ம வந்து விட்டுருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பிஜிஎன் வந்து செட் பண்ணி வச்சுருந்தான். பட் என்கிட்டயே கேட்டிருந்தான், இதனால காக்கா ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை ஏதாவது ஒரு எக் ஏதாவது லே பண்ணால் ஏதாவது எடுத்துகிட்டு போமான்னு கேட்டிருந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து புறாக்கூடு இருக்குது. அது வந்து டோர் எதுவுமே கிடையாது. ஆனால் அது ஓப்பனாக வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். இது வந்து இனி எந்த மாதிரி எக் வச்சு சிக்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணி கொண்டு வருமாங்கிறது வந்து தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு செட்டப்பில் அவன் வந்து வச்சுருக்கான். அது ஓனாகவே போயிட்டு வரட்டும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.